ஹாரார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிட் வந்தாச்சுங்க. ஸோ டிஸ்கிட்டில் இந்த டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பிள் மேலே தான் இப்போ போக போகிறோம். இங்கேருந்து தெரியுது பாருங்கள் அந்த டெம்பிள். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி குச்சி மாதிரி வச்சு செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிட் டெம்பிள் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 30 rupees வந்து பே பண்ணோம். ஸோ நம்ம அங்கேயே பே பண்ணியிருப்போம். இங்கேயே எதுக்கு பே பண்ணணும் சொல்கிறானுன்னு தான் தெரில. ஓ என்னடா இது இப்படி தான் போனோமா? ஓகே இப்படி போயிட்டு வரணுங்க. அங்கே பாருங்கள் டெம்பிள். நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே காசே காட்டுறோம். அது இல்லாமல் திருப்பி இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காசு வாங்குறாங்க என்ட்ரி ஃபீஸுன்னு. என்ன கணக்குனே ஒன்றும் புரியலங்க. ஏறிடுறா செல்லக்குட்டி. திஸ் ரூட் நாட் எ டெம்பிள். அடா பாருங்களா. ஓகே சார் தேங்க்யூ. இந்த ரூட் இல்லையாங்க, அது அந்த ரூட்டா. அது எங்கெங்கெல்லாம் சுற்றின்னு போகுது தெரியலையே. வெல்கம் டு மைத்ரியா புத்தா 106 feet ஆங்க. ஸோ இங்கே தான் வண்டி நிறுத்தணும் போல். இங்கேருந்து நம்ம அந்த டெம்பிளுக்கு நடந்து தான் போனோம் போலங்க. என்னடா ஒரு ரைடர்ஸுமே காணோம். இந்த பேக் வேறு மாட்டிட்டு ஏறணுங்க இப்போ முதுகில். சென்ட்ரல் ஸ்டாண்டு போட முடியுதா பார்க்கலாம். ठीक है. சாஞ்சிர மாட்டியடா செல்லக்குட்டி. எதுக்கும் சைஸ் ஸ்டாண்ட் போட்டு தான் போகிறேன். ஓகேவா, சைடில் பண்ணியாச்சுங்க. நம்ம செல்லக்குட்டி இங்கே இருக்கட்டும், நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஆல்ரெடி மூச்சு வாங்குது, ஏன்டா எப்படி நடக்க விட்றீங்க? ஸோ அதாங்க புத்தா டெம்பிள். 106 அடிங்க. வா வந்தாச்சுங்க. நம்ம இதை எல்லோரும் உள்ள வீடியோஸ்லுமே தான் பார்த்துருப்போம். எல்லாத்தையும் சுற்றி விடுவேன். மூச்சு வாங்குதுங்க, விட மாட்டேன். எல்லாத்தையும் சுற்றுவேன். அவ்வளோ லென்த்துக்கு இருக்கு. போயிட்டே இருக்குங்க. அங்கே முடிஞ்சது எப்படி உள்ளே போயிட்டு. ஓகே ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிட் வில்லேஜ்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்தாச்சுங்க. கையை இப்படி வச்சிருக்காரு. ஹரார் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லடாக் ரைடில் இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிட்டில் தான் இருக்கும். ஸோ டிஸ்கிட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் கிட்ட தாங்க இருக்கும். ஸோ வா
இட்ஸ் அ புத்தா டெம்பிள்ங்க. செம்மையாக இருக்குது. அண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் போகிற சத்தம் காதில் சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டெம்பிள் எவ்வளோ ஹைட்டு. ஐயோ வெயில் அடிக்குது. இப்போ வெயில் அடிக்கலைங்க. வணக்கம் வணக்கம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணக்கம் வைக்கிறாரு. நானும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வைக்கிறேன். என்ன அழகாக இருக்குங்க. கீழே ஏதோ உடஞ்சிருக்குங்க. இங்கே வந்து ஆயிலெலாம் விற்கிறாங்க போல். அது பாருங்கள், அதாங்க நூப்ரா வேலி. தண்ணிலாம் வந்துச்சுன்னா வட்டிச்சு தூக்கிட்டு போயிடும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நூப்ரா வேலி. அதுதான் நூப்ரா வேலி. அவ்வளோதாங்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் போகலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ எதனால் ஹண்டர்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹம்புடு கேமல் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஹண்டர் போயிட்டு அங்கேருந்து நேராக நம்ம வந்து பேங்காங் லேக் போயிடலாங்க. அண்டு இப்போ டைம் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இருங்க சொல்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:34ங்க. ஒரு 10 o'clock போல் அங்கே போய் ரீச் ஆகிட்டேன்னா கூட நான் போய்ட்டு கேமலை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நான் கிளம்பிடுவேங்க. ஹார் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சோலோ ரைட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்ப்ளெண்டரில் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்ஆர். வரப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் சுற்றலாங்க. எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் பைன் பாயிங் 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 டைம் 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 ஃபுல்லாக சுற்றிட்டு போகலாங்க. அந்த சத்தம் கேட்கல வா ஸோ நைஸுங்க. இவ்வளோடா இருக்குது இன்னும். அம்மா சுற்றி முடிச்சாச்சுங்க. ஸோ நம்ம டூத்லெஸ் பாருங்க அங்கே எவ்வளோ சோலோவாக நின்றுட்டுருக்கான்னு. என் செல்ல குட்டிங்க என்னை இவ்வளோ தூரம் தாங்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. என் பட்டுக்குட்டி அங்கே நிற்கிறான் பாருங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்பலாங்க. ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பேட்ரி கம்மியாக இருக்குது. நேராக ஹண்டர் தாங்க போக போகிறோம். ஹரார் இப்போ இந்த புத்த சிலையிலேருந்து கிளம்புறோம். பாய் புத்தரே. ஸோ ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க.
அங்கே பாருங்கள் பனிமலை மேலே. நேரம் இங்கேருந்து கிளம்பி ஹண்டர் தாங்க போக போகிறோம். ஹரார் ஹண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா போக முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஹண்டரில் வந்து பெருசாக எதுவும் இல்லைன்னு நம்ம R15 ஒரு அண்ணா வந்து நம்ம வந்து ரைடில் மீட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? 2 பேர் தமிழ் அண்ணாங்க. அப்புறம் அவங்க தான் போயிட்டு அந்த ஏதோ பாலம் ஏதோ உடஞ்சிருச்சின்னு சொல்லி இப்போ ரிட்டன் அனுப்பிச்சிட்ருக்காங்களா. எல்லா ரைடர்ஸுமே ரிட்டன் போயிட்டுருக்காங்களாம். எனக்கு இது தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம சோலோ ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் இவர் வந்து சொன்னார், கரெக்டாக தெய்வம் மாதிரி வந்தாருங்க. என்னடா இப்போ தான் சோலோ ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாக இருந்துச்சு. தமிழ் ஆளுங்க யாரும் இல்லாமல் கூடன்னு இவங்க வந்துட்டாங்க. சரின்னு அப்படியே இவங்க கூடவே ஜாயின்ட் வச்சிட வேண்டியது தாங்க. ஸோ இப்போ நேராக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் தாங்க போக போகிறோம். நமக்கு பின்னாடி தான் வராங்க, நீங்கள் முன்னாடி போங்க பொறுமையாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்துக்கலாம் ராஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி சார் ரிஸ்க் எடுக்கலன்னா அதெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லைங்க. நேற்று ஆனால் இருந்த அப்செட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் இன்னொரு பக்கம் காலையில் தூங்கி ஏஞ்சி இந்த சூரியனை பார்த்த உடனே இல்லை நம்ம பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் யாராச்சும் சப்போர்ட்டு கிடைப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். அதனால் இவங்க வந்துட்டாங்க. சரி பார்க்கலாம் இவங்களும் கூட இருக்காங்களா இல்லையான்றது பார்க்கலாங்க. நமக்கு முன்னாடி எவ்வளோ பைக்ஸ் போகுது பாருங்கள். R15 அது ராயல் என்ஃபீல்டு நினைக்கிறேன். பின்னாடி வந்து போகிறது என்ன பைக்குன்னு தெரியலையே. ஹிமாலயன் சரிங்க, இப்போ பார்த்துடலாம். அது R15, 2வது R15, 3வது புல்லட்டு, இன்னொன்று NSன்னு நினைக்கிறேன். ஒன்று ஹிமாலயனு, இன்னொன்று டாமினர் மாதிரி தெரியுது. இதில் வந்துட்டு 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப் காமிச்சாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. போங்க. ஹாரார் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணியாச்சுங்க. ஸோ கரெக்டாக 500 போட்டிருக்கேன். சைடில் தான் கட்டியிருக்கேன் பெட்ரோல் கேனு. ஸோ அவங்கள மாதிரி வைக்கிற மாதிரி இல்லை நம்மக்கிட்ட. ஸ்டாண்டு தள்ளிட்டோமா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும் எப்பயுமே. இதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் தாங்க. ஸோ நமக்கு முன்னாடி போகிறோம் நாங்கள் தான் 2 பேர் தமிழ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம TN வண்டி இருக்குது பாருங்கள், R15. ஸோ இதில் தான் நம்ம ப்ரோஸ் வருவாங்க. பெட்ரோல் கேன்லேருந்து பெட்ரோல் லீக் ஆகுதுங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் தாங்க கிளம்புறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நூப்ரா வேலிங்க. இதுதான் ஆக்சுவலி நூப்ரா வேலி. ஷாங் அப்படி வர வண்டி எடுத்துகிட்டு சச் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உதடுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பாகிடுச்சு. ஒரு மேகி, அதாவது ஒரு மேகி பாக்கெட்டு, சின்ன மேகி பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, 10 ரூபா 12 ரூபான்னு வாங்குவோம்ல, அந்த ஒரு மேகி பாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சு கொடுத்தாங்கன்னா 50 ரூபாங்க. டூ மச் காஸ்ட்டுங்க இங்கே சாப்பாடு மட்டும். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் வச்சா கூட பொழைச்சிக்கலாங்க. ஸோ அவங்க வண்டி R15 வண்டின்றதுனால நம்ம ஏறிட்டுன்னு சொல்லி நம்ம முன்னாடி வந்துட்டாங்க. அவர் என்ன பிளான் வந்து கேட்டாங்க. ப்ரோ என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, என் டீம் மெம்பர்ஸ்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய பிளான் மேக்ஸிமம் இது வரைக்கும் போகிறது தான். ஐ மீன் பேங்காங் லேக் வரைக்கும் போயிட்டு அப்படியே மணாலி ரூட்டு பிடிச்சி கீழே இறங்குறது தான் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து உம்லிங்கில் வரைக்கும் போகிறோன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது ப்ரோ, யாருமே பண்ணதில்லை ஸ்ப்ளெண்டரில் உம்லிங்கில், நானும் பண்ணானா வந்து வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். நீ அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா நானும் வந்துடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமலா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஐயோ இது என்ன ரூட்டுன்னு தெரியலையே. இப்படி ஏறணுமா பேங்காங் இது போட்டிருக்காங்க. இதில் தான் பேங்காங் போட்டிருக்காங்க. அதே ஏறிட வேண்டியது தாங்க. ஐயோ ஹரார் எப்படி இருக்குது பாருங்களேன். இதுதாங்க நூப்ரா வேலி. நேற்றுலாம் இந்த அளவுக்கு கூட தண்ணி வரல, கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகுதுங்க லைட்டாக. அதாவது ரொம்ப பெருசாக 2 மலைத்தொடருக்கு நடுவில் ரொம்ப பெருசான ஒரு இடைவெளி இருந்தால் அதுக்கு பேர் தான் வேலி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதனால தான் இதை வேலின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு பேரும் நூப்ரா வேலிங்க. ஓகே, பேங்காங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனோம், கார்துங்லாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனோங்க. இந்த வருது பார்த்திங்களா.
இதுதாங்க பேங்காங். இப்படி போகணுங்க இந்த ரூட்டில். இப்படி போனால் கார்துங்களா போகிறதுங்க. ஸோ இங்கே ரூட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் தான் சொன்னாங்க. பட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துக்கலாம். சுத்தமான மணலுங்க இது. யாருமே போகல, நம்ம தான் போயிட்டுருக்கோம். பார்த்துக்கலாம். ஒரு குட்டி வாட்டர் கிராசிங்க. வா, இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஸ்லோப்பாக வந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படி வரும்னு தெரிலங்க. செம ஆஃப் ரோடுங்க. யாருமே இல்லை, நம்ம முன்னாடி பின்னாடி நம்ம மட்டும் தாங்க ரைட் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கம் புலி கரடி கிரடி வந்துடாத யாரோ குறுக்க, நான் போயிடுறேன். ஒரு மாதிரி அல்லு கிளம்புதுங்க. இங்கே ஒரு குட்டி வாட்டர் கிராசிங். எப்படி இருக்குது பாருங்க இந்த பிளேஸ். வண்டர்ஃபுல்லுங்க. ஹரார் இதோ கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு வந்துருச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரோடு நல்லாயிருக்கும்னு வந்து இங்கே ஒருத்தங்க வேலை செய்கிறவங்க இங்கே இருக்காங்க. நடந்து போனாங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன். ஹிமாலயன் பைக்கை வச்சு விரட்டி போயிட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ஏஞ்சி நின்று அழகாக ரைட் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி இருக்கும்னு தெரியலிங்களே. ஒரு கையில் பெட்ரோல் கேனை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல வருதுடா, அப்பாடா. அதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஐயோ, ஒத்த கையை பிடிச்சி ஓட்டா வலுக்குதுங்க. भैया कितना किलोमीटर सुपर रोड है? सुपर रोड? हाँ, जंगल है ना? हाँ, वहाँ से अच्छा है। हाँ, अच्छा रोड है. थैंक यू भैया. என்னவோ சொன்னாங்க, அந்த ஜங்கலுன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னாங்க ரோடு. பார்த்துக்கலாங்க. ஹரார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடுங்க. இதுக்கப்புறம் நல்ல ரோடு வரும்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கலாம். எப்படி இருக்கான் பாருங்க நம்ம டூத்லெஸ். உன்னை ஏற்றுறேன்டா உம்லிங்களா வரைக்கும் எப்படியாச்சு. பெட்ரோல் கேனு கொஞ்சம் லூஸாக இருக்குங்க, அதான் ப்ராப்ளம். பெட்ரோல் ஒழுகுதான்னு பார்த்துக்கலாங்க. ஐயோ, டைட்டாக கட்டியாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். அதான் நம்மளுக்கு முன்னாடி யாரும் இல்லை, நமக்கு பின்னாடி யாரும் இல்லைங்க. நம்ம தாங்க கெத்து. நான் கூட கெத்து இல்லைங்க, இந்த வண்டி என் டூத்லெஸ் தாங்க கெத்து. பெருசாக குளிரில், பட் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகே செல்லக்குட்டி போகலாமா? தலையாட்டாங்க. பேக்கை இப்படி வச்சுட்டு ஏறுங்க. பேண்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கிறேன். காலை இப்படி தூக்கி இப்படி போட்டு உக்காஞ்சி வேண்டித்தான்.
இந்தியன் ஃப்ளாகு, லடாக் ஃப்ளாகு. போகலாம். ரை ரை. செல்லக்குட்டி, நீ படுற கஷ்டத்துக்கு உனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும்டா. பார்த்துக்கலாம்டா. ஓ ஓ, தண்ணி ஆறார், தண்ணி தண்ணி. போயிடு 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 போயிடு. ஐயோ, என்ன மறுபடியும் ஆஃப் ரோடு? இல்லை, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்ல ரோடு வருது. ஹாரர். இந்த கல்லுங்கெல்லாம் பாருங்களேன், எல்லாமே எஜ்ஜில் உட்காந்துட்ருக்கு. அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். இந்த பக்கம் அப்படியே ரிவர் போகுதுங்க. அப்பா, எனக்கு வீடியோ எடுக்கவே மனசு வரலங்க. இது அழகாக அப்படியே ரசிச்சுட்டு வரணுன்னு தான் மனசு வருது. பட் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரோடு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மோசமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நல்லா இருக்குங்க. அதாவது இது எந்த ரூட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நூப்ரா வேலியிலேருந்து பேங்காங் லேக் போகிற வழிங்க. உதவுலாம் சுத்தமாக அப்படியே வெடி பிடிப்பாக அந்த மாதிரி ஆகிடுச்சிங்க. இதோ ஒரு பிரிட்ஜு மேலே க்ராஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் தண்ணியை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. செம ஒயிட்டாக இருக்குங்க. ஆல் வில் வெயிட், பெட்டர் பி லேட். இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஒன்று பார்த்தேன், நான் ஒன்று பார்த்தேங்க. ஒய்ஃப் வெயிட்டிங், ஸோ யூ டிவோர்ஸ் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. சரியாக ஞாபகம் இல்லை. ஒய்ஃப் இஸ் இன் ஹோம், யூ டிவோர்ஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. செமையாக இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்குறப்ப. 100க்கு 100 வார்த்தை உண்மை. பட் நம்ம பைக்கில் எவ்வளோ முறுக்குனாலும் 50க்கு மேலே போக முடியாதே. லடாக் மணல் பாருங்கள், லடாக் மணல். ஐயோ, சோலோ தனியாக வண்டி ஓட்டுன்னு போயிடுதுங்க, ஒரு சிங்கிள் சப்போர்ட் இல்லாமல். என்ன வேணால் நடந்துச்சுன்னா யாருமே நம்ம இருக்கமா போகணுமான்னு கூட பார்க்க மாட்டாங்க. பார்த்துக்கலாம் ரார். கஷ்டத்துக்கு என்றைக்குமே பலன் உண்டு. அது இன்றைக்கி தான் கிடைக்காது, லேட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக. பாருங்களேன், யாருமே இல்லைங்க முன்னாடி. இட்ஸ் அ ஹெவன். தனியாக தான் வரணும். திடீர்னு இங்கே அப்படியே லேண்ட்ஸ்லைடு வந்து அப்படியே நம்ம செத்து போயிட்டே அப்படி இருக்கோம். லிட்டரலாக அப்படி தாங்க தோணுது. என்ன விஆர் இப்படிலாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. லிட்டரலாக அப்படி தான் தோணுது. இங்கே செத்தா கூட புண்ணியம் தாங்க. இட்ஸ் அ ஹெவன். ஹரார் எப்படி போகிறாங்க பாருங்க நம்ம முன்னாடி. செம ஆஃப் ரோடுங்க. எனக்கும் அந்த மாதிரிலாம் ஓட்டணும்னு ஆசை. பட் ஆனால் அந்த மாதிரி பைக் இல்லையே. ஐயோ, ஆஃப் ரோடை நினச்சாதாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ இரிட்டேட்டிங்க. ஒரு சிலர் ஆஃப் ரோடை என்ஜாய் பண்ணுவாங்க, என்னால் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய வண்டி கண்டிஷன் அப்படி. நான் இவ்வளோ தூரம் இதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இதில் இந்த மாதிரி இருக்கப்போ இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஹேட் ஆஃப் ரோட் ஃபார் ஒன்லி திஸ் பைக். அடா பாவீங்களா, அது வரைக்குமே ஆஃப் ரோடு தாங்க. ஐயோ பார்த்து செல்லக்குட்டி, பொறுமுடி ஆஃப் ஆகிட்டான். சரி ஒன்றும் இல்லை போயிடலாம். ஐயோ மணல், செம்ம ஒரு வாட்டர் கிராசிங்க. ஆமாம் கல். ஐ காட், பெட்ரோல் அடிவாங்கதா இந்த இடத்துல. வண்டியோட நிறுத்த முடியல. பெட்ரோல் ஓகே, பட் இது ஒரு குட்டி வாட்டர் கிராசிங். ஓ மை காட். அட்ரா போயிடுறா செல்லக்குட்டி. காலை கீழே வைக்கல. ஓ அடேங்கப்பா,
சும்மா வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி. ஒரு இடத்துல காலை கீழே வச்சுட்டேன். அங்கே வந்து ரொம்ப ஜல்லி கல்லாக இருந்ததா, கொஞ்சம் வலிக்கி விட்டுருச்சுங்க. ஓ வாவ், செம செம. ஓ மை காட், சீரியஸ்லி வேறு லெவலுங்க. அப்பா ஆண்டவரே நன்றிப்பா. 3 வாட்டர் கிராசிங் வரும்னு சொன்னாங்க. இது 1, மீதி முன்னாடி கிராஸ் பண்ணது எல்லாமே சின்ன சின்னது 2, இது 1. இதுக்கப்புறம் வருமானு தெரில, பார்க்கலாம். வரார் இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாட்டர் கிராசிங். ஓ போயிடுமா? அந்தளவுக்கு இல்லைங்க. ஆஹா, இங்கே தான் அதிகமாக இருக்கு. அப்பா ஓ மை காட், ஆமாங்க. இது வேற மாதிரி, வேற மாதிரிங்க, வேற மாதிரி. சே, அகெயின் ஆஃப் ரோடுங்க. பட் தெரிஞ்ச விஷயம் தாங்க, தெரிஞ்சுதான் இந்த ரூட்டுக்குள்ளே வந்தோம். அதுக்குலாங்க தண்ணிங்க. ஐயோ, செயின்குள்ளலாம் தண்ணி போயிடுச்சான்னு தெரியலையே, ஏதோ கலகலன்னு சவுண்டு வருது. ஹரார். அடுத்து ஒரு ஆஃப் ரோடு அண்டு வாட்டர் கிராசிங்க. ஓகே 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 ஓகே, டன் 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 டன். அவ்வளோதாண்டா செல்லக்குட்டி, அவ்வளோதாண்டா. ஓ மை காட், ஓ மை காட், சரியான பள்ளங்க. ஓ மை காட், செம பெரிய பள்ளம் கடைசியா. இருடா வெண்ண. சீரியஸாக வீட்டுக்கு மட்டும் போயிருந்தேன், இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அட்ரஸ் அக்கா. அடா பாவீங்களா, ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுங்க. ஓ ஏறா ஏறா ஏறா. என்ன பெட்ரோல் கனி எங்கேயோ போயிடுச்சு கீழே. ஏப்பா வழுக்குதுங்க மண்ணு. எப்பா இன்னும் எவ்வளோ தூரம் நம்ப பேங்காங்களேக்கு. பனிமலை தெரியுதா? இதே மாதிரி எதனா ஒரு ஆஃப் ரோடிங் வந்துச்சுன்னா திருப்பி ஆன் பண்ணுறேங்க. பேங்காங் லேக் போகிறதுக்கு 10 ரூபா டோக்கனுங்க. ஐயோ ஐயோ, அப்போ அங்கே நமக்கு அப்ளை பண்ணுற காசுலாம் என்னன்னே ஒன்றும் புரியல. இங்கேயும் காசு வாங்குறானுங்க. அப்பா ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் வாங்குறாங்க. இவங்கெல்லாம் போகிறாங்க, சும்மாவே விட்டுடுறாங்க. நம்மக்கிட்டலாம் வாங்கவே இல்லை, நம்மக்கிட்ட மட்டும் வாங்கினா கொய்யால. ஐயோ, நம்ம தெரியாமல் ஏமாந்துத்தனமாக அப்படி காசு கொடுத்துட்டு போகிறோங்க. முன்னாடி இவங்களாம் போகிறாங்க, இவங்ககிட்டலாம் நிற்கவே இல்லைங்க, வாங்கவும் இல்லைங்க. அவன் இனிமேல் எவன்னாலும் கம்முன்னு போயினே இருக்கணுங்க. என் கண்ணுக்கு பேங்காங் லேக் தெரியுதுங்க. வா, அது தெரியுதுங்க என் கண்ணுக்கு பேங்காங் லேக்கு. வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க பேங்காங் லேக். ஓஹோ, ஹரார். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆஃப் ரோடுங்க. ஸோ நம்ம பேங்காங் லேக் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையாக இருக்குது. பேங்காங் லேக் வந்துட்டோங்க, ஏறிட்டோங்க நம்ம. வா வா வா,
ஹரார், உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது? ஹரார் ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று இங்கேருந்து கிளம்பி மணாலி ரூட் எடுத்து வீட்டுக்கு போகிறது, அப்படி இல்லையா செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேலே உம்லிங்கில் ஹையஸ்ட் பாஸ் ஏறிட வேண்டியது தாங்க. ஸோ நாளைக்கு என்ன முடிவுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. பேங்காங் லேக், பேங்காங் வில்லேஜ். ஓகே, இதில் போனால் பேங்காங் வில்லேஜ் வாங்க, இதில் போனால் பேங்காங் வில்லேஜ், இதில் போனால் பேங்காங் லேக்குங்க. ஓ மை காட், வந்தாச்சிங்க வந்தாச்சிங்க, பேங்காங் லேக்குக்கு வந்தாச்சிங்க. அடா அப்பா, ஷிப் பாருங்க அங்கே. ஏய் செம ப்ளூவாக இருக்குங்க வாட்ரு. மாஸ் பண்ணியாச்சுங்க, மாஸ் மாஸ் மரண மாஸ். என்ன எல்லாம் மேலே ஏறுறாங்க. கேரளா, தமிழ்நாடு. பேங்காங் லேக், பேங்காங் லேக், பேங்காங் லேக். இப்படி போகலாமான்னு தெரியலீங்களே, போய் பார்ப்போம். வண்டி தான் போதே, போயிடுவோம். என்ன பெருசாக பண்ணிடுவானுங்க. கீழே போய் தான் பார்ப்போமே. வா பார்த்தீங்களாங்க பேங்காங் லேக். டி ப்ளூ 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 வாட்டர். ரூட்டே தெரியாமல் போயின்னு இருக்கோங்க. பார்த்துக்கலாம். காட்டேஜ் பேங்காங் அந்த மாதிரிலாம் என்னென்னவோ இருக்குது. தமிழண்டா வந்துட்டேன்டா. இங்கே பார்த்தீங்களாங்க, அந்த இந்த படத்தில், விஜய் படத்தில் ஷூட்டிங் எடுத்தாங்களே, அது இந்த இடம் தாங்க. போய் வருவோம் எல்லை வரைக்கும். அவ்வளோதாங்க, இதோட வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் க்ளோஸ். வந்தாச்சே வந்தாச்சே. இதெல்லாம் ஃப்ரீயான்னு தெரியலையா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம்.